கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவேளையிலே உம்முடைய பாதபீடத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. திரளான தண்ணீர்களின் மேலே தொனிக்கிற கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தருடைய மகிமையான வார்த்தை எங்கள் மேலே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரவிதமாய் கிரியை செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். எதிர்பார்ப்போடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நான் நம்புகிறேன் உங்களோடு கர்த்தர் திட்டமாய் பேசுவார், தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆமென் பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பிமார எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வசனத்தை சொல்றாங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக வருவார். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அவனுடைய கால் கண்ணிகளில் சிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். இது ஒரு ஆரோகண சங்கீதம். பண்டிகை காலங்களிலே எருசலேமுக்கு வருகிறவர்கள் பாடிக்கொண்டு வருகிறதான சங்கீதம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம சமதளத்தில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் மலையில் இருக்கிறோம். சிலர் வந்திருப்பீங்க, மலை ஏறி வரணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவும் அடிக்கடி தன்னுடைய சீசர்களை மலைக்கு கூட்டிட்டு போனார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் மலைக்கு ஏறி போயிருக்கிறாங்க. அதனால நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மலைகளுக்கு ஏறி போக நான் உங்களை சொல்லவில்லை. ஆனால் மலை ஏறுவது என்பது நாம் தனித்து தேவ பிரசன்னத்துக்கு நேராக வருவது. ஆமென். மோசே சீனாய் மலையில ஏறினார். மோசே ஓரேப் என்கிற மலையில ஏறினார். ஆமென். ஆபிரகாம் அல்லேலூயா மோரியா என்கிற மலையில ஏறுகிறார். எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மலையில ஏறுவதற்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலையை தருகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற சில மலைகளும் அதனுடைய அர்த்தங்களையும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிற. அப்படின்னா நிறைய மலை நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம போய் ஜெபிக்க வேண்டிய மலைகள். ஆமென். நம்மை அல்லேலூயா தேவனண்டைக்கு கொண்டு வருகிற மலைகள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த மலைகள் அல்ல என்னுடைய ஆசீர்வாதம், இந்த மலைகள் அல்ல எனக்கு விடுதலையை தருவது, இந்த மலைகளிலிருந்தல்ல எனக்கு உதவி வருவது. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை மலை இருக்கோ அத்தனை மலைகளுக்கும் மேலாக கர்த்தருடைய சபை உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. விருதுநகர்ல இந்த சூலக்கரையா? ஆமென். சூலக்கரை மேட்டில் இருக்கிற இந்த சபை இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை வல்லமைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும்.
இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற போது அது ஒரு யுத்த களமாக மாறும். ஆமென். ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் பிரசங்க ஊழியம்னா பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான், ஜனங்கள் பார்வையாளர்களாய் கேட்கிறவங்களாக இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி அல்ல, ஒருமித்து யுத்த களத்தில் நிற்கிறோம். இந்த வசனத்தை நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணுகிற போது ஆமென், ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். இந்த வார்த்தை வெளிப்படுகிற போது கிலோமீட்டருக்கு அப்பால் கர்த்தருடைய அக்கினி வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு பாட்டியம்மா அதிகாலையில 4 மணிக்கு எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அறை வீட்டுக்குள்ள காலையில உட்கார்ந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 சொல்லி காலையில அருணோதயம் எழும் தீடுவோம் பரனே சுவை தூதிப்போம். அதெல்லாம் பழைய பாட்டு, எல்லாருக்கும் தெரியாது. இப்போ ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், இதுனா எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அம்மா இப்படி பாடி ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது ஆமென், 15 கிலோமீட்டருக்கு அப்பால ஆமென் வெளிப்பட்ட ஒரு அந்தகார வல்லமை, ஆமென், பைத்தியம் பிடிச்ச ஒரு மகள் அந்த இடத்திலிருந்து உருண்டு 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 இந்த அம்மா வீடு வரைக்கும் வந்து அந்த வாசல்ல வந்து, இந்த வல்லமையால் என்னை தாங்க முடியவில்லை, நான் போறேன் என்னை விட்டுன்னு சொல்லி அந்த அசுத்த ஆவி போனதாம். இன்றைக்கு இந்த செய்தி இங்கே சொல்லுகிற போது நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்திலே நாம் ஜெபிக்கிற போது, நாம் ஆராதிக்கிற போது, தேவ வார்த்தை பிரசங்கம் பண்ணுகிற போது 15 கிலோமீட்டர் அளவில் 25 கிலோமீட்டர் அளவில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் மேலே அது ஸ்தாபிக்கப்படும். ஓ ராபா சந்தராதியாளரத நமதா. விசுவாசிங்க பாஸ்டர், 25 கிலோமீட்டர் அளவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். 25 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்து ஆத்துமாக்களை இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சுதந்தரிக்கணும். இந்த 25 கிலோமீட்டர் சுற்றி நடக்கணும். வாகனங்கள்ல புறப்பட்டு போகணும். யோசுவாவினுடைய கால் மிதித்த அத்தனை பகுதியும் கர்த்தர் வாக்கு பண்ணினது போல நடந்த பிதாக்கள் கால் மிதி இடங்களை கர்த்தர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிதாக்களுடைய காலத்திலே துறந்தப்பட்ட துறவுகளை பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு மண் போட்டு மூடி இருக்கிறது. இயேசுக்கும் சித்தலாக்களும் முன்பாக உண்டு. ஆனால் இல்லை இல்லை, இதோடு முடிவதில்லை. ஒரு ரெகோபத்தை கர்த்தர் காண பண்ணுவார். தேசத்தில் பலுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லத்தக்கதாக ரெகோபத்தின் அனுபவத்தை கர்த்தர் தருவார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த ஊழியத்துக்கு எதிராக, ஓ ஹல்லேலூயா, ஊழியக்கார குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா வல்லமைகளையும் கடிந்து கொள்ளுகிற எல்லா சர்ப்ப ஆவிகளும், எல்லா மந்திரத்தின் கட்டுகளும், எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். ஆமென். ஜாதிகளுடைய பலத்த சேனை உன்னிடமாய் வரும். ஆமென். ராஜாக்கள் உன்னிடமாய் வருவார்கள், அதிபதிகள் உன்னிடமாய் வருவார்கள். அந்நிய புத்திரர்களுடைய மதிலை கட்டும்படியாய் கர்த்தர் உனக்கான வழிகளை திறப்பார் என்று இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எகிப்தின் சம்பாத்தியம் உன்னிடத்துக்கு வரும். எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபம் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம் இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 3 நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடுவார். ஒரு சகரியாவின் மேல், ஒரு எலிசபெத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினது போல இந்த ஊழியத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறது. இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எஸ், ஒழுங்கினமும் வெறுமையுமாய் இருந்த பூமியின் மேல, ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்த போது, எஸ் ஹல்லேலூயா, ஒரு உருமாற்றம் உண்டானது போல. எஸ் 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 ஹல்லேலூயா. உருமாற்றங்களை கர்த்தர் தருவாராக.
Glory akaradana shialaradana. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது சிலருடைய சரீர பிரகாரமான பலகீனங்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். இடுப்பு பகுதிகளில் இருக்கிற வலிகள் சுகமாகிறது. கால்களில் இருக்கிற வலிகள், ஆமென், ஹalleluya, நிமிக்க முடியல, கால் மடக்க முடியல, ஹalleluya, மசில்கள்ல வேதனையோடு இருக்கிற நபரை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். Receive the healing. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இந்த ரூம்ல நான் ஜெபம் பண்ணி ஒரு செய்தி ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே ஆண்டவர் செய்தியை மாத்தினார். Hallelujah. Amen. Hallelujah. செய்தியை மாத்திர மட்டும் இல்ல, ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆமென் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். கடைசி நாளிலே கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயம் ஆமென் பர்வதங்களின் கொடுமுடியிலே சாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த தேசத்தில் இருக்கிற கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக, எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக, எல்லா சக்திகளுக்கும் மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக தேவ சபையாகி இந்த ஆலயத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஆலயம் உயர்த்தப்படும், ஆலயம் உயர்த்தப்படும். ஆலயம் உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு எழும்புகிற வல்லமைகளை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். அவைகளை கர்த்தர் முறியடிக்கிறார். எஸ், அக்கினி பொறிகள் தேசத்தில் வந்து விழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆவியில பார்க்கிறேன் ஒரு காட்சியை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாலஸ்தீன் ஹல்லேலூயா பக்கத்தில் இருந்து ஏவுகணை தாக்குதல் அனுப்பும் போது ஆமென் ஹல்லேலூயா அத வழியிலேயே செயலிழக்க பண்ணுகிற ஆமென் மிசைல்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. வழியிலே ஹல்லேலூயா செயலிழக்க பண்ணுகிற டூம்களை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்காக போராடுகிறது இஸ்ரவேலுடைய ராணுவம் அல்ல, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுடையவராகிய தேவன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இந்த ராத்திரி வேளை சில ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிற ராத்திரி வேளை, சில மந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிற வல்லமை, எதிர் வல்லமைகளை கர்த்தர் வேரோடு கூட அழிக்கிற ஆமென் வல்லமை இன்னைக்கு வெளிப்படுகிறது. எஸ், கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கி வருகிறது. சில சரீரங்களுக்குள்ள தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கட்டுப்படுத்த முடியாத தெய்வீக அபிஷேகம், தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. சில சரீரங்களுக்குள்ளே சில செத்த ஆவிகள் வெளியேறுகிறது, சில பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது, சில வேசித்தன ஆவிகள் வெளியேறுகிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ராதலா கரதரா ரியாலரதலபதா. இந்த ஆலயத்துக்குள்ள அக்கினி பொறிகள் வந்து விழுகிறது. பெந்தெகோஸ்து நாளிலே அவர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டில் இறங்கி வந்த தெய்வீக கரி. ஓ ரிபா ஹதரா ஷகனா கரா தரா 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 ரிபலா ரபா பாபா பா. கையை தட்டணும், நல்லா தட்டணும். வாயை திறந்தா நல்லா திறக்கணும். எஸ், விடுதலை 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 விடுதலை. சகோதரி, உங்க மேல அக்கனை 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 அக்கனை. வீட்டுக்குள்ள அக்கனை, உன்னுடைய வீட்டுக்குள்ள அக்கனை விழுகிறது. பிள்ளைகளை மேல அக்கனை வந்து விழுகிறது. சகோதரர்கள் மேல, வாலிபர்கள் மேல, பிள்ளைகளை மேல தேவ வல்லமாய். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ராதலா கரதலா ஷிகரா பாபா பாபா. ஓ ராபா பாபா பாபா பாபா. ஓ ரியாலரதனமனா. எஸ், சில குடும்பங்களுக்கான வழிகள் திறக்கப்படுகிறது. ஓ ஹalleluya. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. எப்பத்தா 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 என்று சொன்னபோது செவிட்டு காதுகள் திறக்கப்பட்டது போல, ஊமையான நாவுகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எஸ், ஓரா தீபாலா ஹந்தரா தியாக்கரதனமரா ஊரபால சம்தல ரிகதரதனமரா. தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பகுதிகளில் கர்த்தருடைய வல்லமை. சில வயிற்று வலிகள் வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. சில மரம் அப்படி வேரோடு கூட பிடுங்கி எறியப்படுவது போல சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார்.
Aga raga dara dala regatana shantala rigadara dala mala urabala riatara boshikara dala udaboshiala radala mada riba hamdara vaidara kabaniala radana mada ribala haftara vaidala karadara boshi bauliya radana mada. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஆமென். கடைசி நாள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனம் பாஸ்டர். ஆமென். எல்லா ஜாதிகளும் வருவாங்க, எல்லா பாஷைக்காரர்களும் வருவார்கள், படித்தவர்களும் வருவாங்க, படிக்காதவர்களும் வருவாங்க, பணக்காரர்களும் வருவார்கள், ஏழைகளும் வருவார்கள். ஹல்லேலூயா. அதிகாரிகளும் வருவார்கள், வியாபாரிகளும் வருவார்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த வலை சாதாரணமான வலை அல்ல. கடல்ல போட்டா எல்லாத்தையும் வாரி கொள்ளுகிற வலை. ஹல்லேலூயா. ஓ வலை போடப்படுகிறது, வலை போடப்படுகிறது. ஓ சில புதிய ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படும். இந்த ஊழியம் மட்டுமல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சில கிளைகள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அது வேகமாய் வளரும் வளரும் வளரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல வந்து விழுகிறது. ஹல்லேலூயா. ஓ வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். ஒரு கோரேசை எழுப்பினதை போல உன்னதமான ஒரு அபிஷேகத்தோடு கூட உன்னை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பதாக போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஓ ராதலா கரதலா ஓ யாலரதலமடா. ஆமென். மறைவிடங்களில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை உன்னுடைய கரங்களில் எடுத்து தருவேன். ஓ ஹல்லேலூயா. தேசங்களுக்குள்ளே ஓ உன்னை வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒரு அப்போஸ்தல ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை உன்மேல இந்த ராத்திரி வேளை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகலகதரதனமரா. பிதாக்களுடைய காலகட்டங்களில் கண்டுராத ஒரு மகிமையான எழுப்புதலுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். உன்னுடைய காலத்திலே தேசம் அசையத்தக்கதான ஒரு மகிமையான எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல்ல கர்த்தர் உன்னை ஒரு கருவியாய், உன்னை ஒரு வாய்க்காலாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் அநேக சபைகளை கட்டி எழுப்புவாய். ஓ ஹல்லேலூயா. நீ ஒரு ஹல்லேலூயா ஸ்ட்ராங் பில்டராய், ஆமென், தேவனுக்காய் ஆமென் வேலையை கட்டின ஒரு நோவாவை போல, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின ஒரு பெசலியலை போல, ஆமென் ஹல்லேலூயா, அலங்கத்தை கட்டி எழுப்பின ஒரு நெகமியாவை போல, ஆமென் ஹல்லேலூயா, ஆலயத்தை கட்டி எழுப்பின ஒரு செருபாபேலை போல கட்டுகிற ஒரு பணியை கர்த்தருடைய கையிலே தருகிறார். ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் நான் உன்னை அதிகாரப்படுத்தினேன் என்று சொல்லி உன் கையில் இன்னைக்கு ஒரு திறவுகோலை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். ஆண்டவரே, இந்த மகன் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த கிருபை இப்பொழுது இறங்கி வருவதாக, நாவை அக்கினி தொடுவதாக, நாவின் மேலே தெய்வீக வல்லமை அதிகாரத்தோடு கூட வந்து இறங்குவதாக. ராதாலா கஷாலா ராபா பாபா உராபாலா திகானா ரகத்தியாலரதனமன உடரதர சந்தலரிகதரதனமன. இந்த ஆலயத்துக்குள்ளே பார்வையாளர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் ஆராதிக்கிறவர்கள். அத்தனை பேரும் ஆராதிக்கணும், அத்தனை பேரும் கர்த்தரை துதிக்கணும், அத்தனை பேர் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. சகோதரர்கள் மேல, சகோதரிகள் மேல, தாய்மார் மேல நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். கட்டுகள் உடைகிறது. ஹல்லேலூயா. ஓ ராபாலா ரகத்தர ஷகலகதரதனமன. ஓ ஆவியானவர் அசைவாடுகிறார். ஜலத்தின் மேல அசைவாடின தேவாவியானவர் ஓ எலிசபெத்தின் மேல அசைவாடின போது அசாதாரணமான காரியம் நடந்தது போல, ஒரு மரியாள் மேல ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்த போது ஓ கிரியேஷன் உண்டானது போல, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ்.
Thank you, Holy Spirit. Hallelujah. நன்றி. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இது உங்களுக்கான வார்த்தை, உங்களுடைய சபைக்கான வார்த்தை. இந்த ஆலயத்தை கர்த்தர் உயர்த்துவார், ஆலயத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எல்லா ஜாதிகளும் இதற்கு நேராக ஓடி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். செய்தியை ஆமென் எப்படி முடிக்கிறதுனா இப்போ கஷ்டம். ஆண்டவர் பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு பேழை. ஆமென். நீங்கள் ஒரு பேழை தானா? அல்லேலூயா. 2, உங்களுடைய குடும்பம் ஒரு பேழை. என்னுடைய குடும்பம் ஒரு பேழை. ஆமென். 3, என்னுடைய சபை ஒரு பேழை. அல்லேலூயா. ஆமென். சபையில் முக்கியமானவங்க நம்ம தான். சொல்லுங்க. சோதரன் சபையில் நான் முக்கியமானவன். சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் எல்லாரும் சபையில் யாரு? நான் முக்கியமானவன். 2 சொல்லுங்க. சபையில் என் குடும்பம் முக்கியமானது. 3, இந்த தேசத்தில் என் சபை முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். ஒரு தடவை கூட சொல்லுங்களேன், இந்த சபையில் நான் முக்கியமானவன். எத்தனை பேர் முக்கியமாக இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப முக்கியம் சபையில். நீங்கள் ரொம்ப சரி. உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் இந்த சபையில். இந்த குடும்பம் அப்படி நீங்கள் முக்கியமாக இருந்தால் இந்த சபை இந்த பட்டணத்தில் முக்கியமாக இருக்கும். சபை கையில் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பார்வோன் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தன் கூட விரலை கூட அசைக்க கூடாதான். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை 12 சீசர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சாதாரணமாக குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கிறதுக்காக நம்மை கர்த்தர் அழைக்கலை. நம்ம கையில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒருத்தனை வான்னு சொன்னால் அவன் வரணும், ஒருத்தனை போன்னு சொன்னால் போகணும், ஒருத்தனை உட்காருன்னு சொன்னால் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை மணிக்குள்ள இந்த அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த வல்லமை இந்த தேசத்தில் செயல்படக்கூடாது என்று சொன்னால் செயல்படக்கூடாது. காற்றை அதட்டினவர், கடலை அதட்டினவர், இயற்கையின் மேல் அதிகாரமுடையவர். அதே அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்றபடி நடக்கணுமா? நீங்க சொல்றபடி நடக்கணுமா? 2 காரியத்தை இயேசு சொன்னார். தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க. 2வது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும். இருதயத்தில் கை சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு. அப்போ உங்களால் எல்லாம் கூடுமா? ஆமென். விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா அவிசுவாசமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயை பக்குவப்படுத்தணும், இந்த வாய்க்கு காவல் போடணும். வாயை ஆமென் ஹல்லேலூயா ரொம்ப ஞானமாக பயன்படுத்தினா இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். உடைய வாயில கர்த்தர் அதிகாரத்தை தருவாராக, அதிகாரத்தை தருவாராக. தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். வாயில் அதிகாரத்தை தந்துட்டான்னா நீங்க சொல்ற நடக்கும். காற்றை பார்த்து சொன்னா காற்று கீழ்ப்படியும், கடலை பார்த்து பேசினால் கடல் கீழ்ப்படியும், வானத்தை பார்த்து பேசினா வானம் கீழ்ப்படியும். அல்லேலூயா. இயற்கை கீழ்ப்படியும், பிசாசு கீழ்ப்படிவான், அதிகாரிகள் கீழ்ப்படிவாங்க, அற்புதங்க தானாய் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, நான் ஒரு பேழை, என் குடும்பம் ஒரு பேழை, என் சபை ஒரு பேழை. இந்த சபையாகிய பேழையில் நான் ரொம்ப முக்கியமானவன், என் குடும்பம் அதை விட முக்கியமானது, எங்கள் சபை இந்த தேசத்தில் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இனி அடுத்து சொல்கிறேன், நீங்கள் வெளிச்சம், உங்களுடைய குடும்பம் வெளிச்சம், இந்த சபை வெளிச்சம். ஆமென். நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும்னா வல்லமை வேணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெனரேட்டர் வெளிச்சம் கொடுக்கணும்னா ஜெனரேட்டருக்கு என்ன தேவை? ஆமென். வெளிச்சம் தேவையா?
ஆமென். அதுக்கு ஆயில் எரிபொருள் தேவை, பெட்ரோலோ டீசலோ மண்ணெண்ணையோ தேவை. அல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுப்பதற்கு நமக்கு ஆயில் அல்ல தேவை, நமக்கு இயேசு தேவை. அல்லேலூயா. ஒளியாகி அவர் தேவையா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் வெளிச்சமாக மாறுவோம். ஆமென். நமக்குள்ள வெளிச்சம் இருந்தால் இந்த சபையை ஆமென் பர்வதங்களின் மேலே கர்த்தர் உயர்த்துவார், பர்வதங்களுடைய கொடுமுடியிலே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. சபைக்கான ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை, கொஞ்சம் ட்ரிபிள் வச்சிருங்க பிரதர் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. எலக்ஷன் சொல்லுவோமா? 7ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆமென் சபையாகிய பேழை பர்வதங்களின் மேல உயர்த்தப்படுமா இல்லையா? சொல்ற புரியுதா? ஆமென். சபையாகிய பேழை உயர்த்தப்படுமா? நீங்கள் உயர்த்தப்படுவீங்களா? உடைய குடும்பம் உயர்த்தப்படுமா? பேழைனா என்ன சொன்னேன்? நீங்க ஒரு பேழைனா உங்க பேழை 7ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கும். அரராத் என்கிற மலைக்கு ஒரு பிரத்யேகதை உண்டு. அன்றைக்கு உலகத்தில் இருந்த எல்லா மலைகளிலும் உயரமான மலை எதுன்னு கேட்டா அரராத் மலை தான். ஆமென். என்ன பாஸ்டர் இன்னைக்கு இமயமலை தானே பெருசு, எப்படி இது வந்தது எனக்கு தெரியாது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது எல்லா மலைகளும் முங்கி அதுக்கு மேல 15 முழ உயரத்துல தண்ணி நின்றுச்சு. இப்ப பேழதான் மேல நிக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்கிற நதி நம்மேல ஊற்றப்படும் என்றால் இந்த நதி நம்மை தாழ்வான இடத்திலிருந்து உயரமான இடத்துக்கு மேலே 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 கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஆவி என்கிற நதி நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். இந்த சபைக்குள்ள ஆவி குறையக்கூடாது, ஆவியில அனலா இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உபவாச ஜெபத்துல மட்டுமல்ல, ஆராதனையில மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆவியில அனலாக இருக்க வேண்டும். உனக்குள்ளே தேவன் வைத்த கிருபைகளை வரங்களை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். இது பெந்தேகோஸ்தே கூட்டம். பெந்தேகோஸ்தே கூட்டம் என்றால் அனலுள்ள கூட்டம் தான். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே கூட்டம் என்றால் ஆராதிக்கிற கூட்டம். பெந்தேகோஸ்தே கூட்டம் என்றால் ஆவியில நிரம்புகிற கூட்டம். பெந்தேகோஸ்தே கூட்டம்னா அந்நிய பாஷைகளை பேசுகிற கூட்டம். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச பேச ஆமென் லெவல் மாறிட்டே இருக்கும். 1000 முழத்துல நிக்க கூடாது, அதை தாண்டி வந்தா முழங்கால் அளவுக்கு கொண்டு வருவார். அதையும் தாண்டி வந்தால் இடுப்பு அளவுக்கு கொண்டு வருவார். அதையும் தாண்டி வந்தால் நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு வருவார். இந்த ராத்திரி வேளையில ஆழத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக, வானத்தின் மதகள் திறக்கப்படுவதாக, ஆழத்திலிருந்து ஊற்றுகள் திறக்கப்படுவதாக, வானத்திலிருந்து ஊற்றுகள் திறக்கப்படுவதாக, சபையை அதனுடைய லட்சியத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய், சபைக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின உன்னதங்களிலே கொண்டு போகும்படியாய், தேவ பர்வதங்களிலே கொண்டு போகும்படியாய் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சில இடத்துல ஆராதனையை தடை பண்ணிடுவாங்க, சில இடத்துல கொஞ்சம் ஆராதிச்சு வருவாங்க, அப்படி இது கட் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள். ஹல்லேலூயா. என்னது, நம்ம பிந்தி தான் வருவோம், 7:30 தான் வந்திருப்போம். ஆனால் கூட்டம் எத்தனை மணிக்கு முடியணும்? 9 மணிக்கு முடிஞ்சிடணும். ஆமாம். அதுக்குள்ளே ஆவியானவர் வந்தால் அவர் வந்துக்கிடட்டும். நான் வச்ச நேரத்தில் அவர் வரணும், இல்லாட்டா நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சபையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போனாராம். போனபோது ஸ்தோத்திரம் எப்போ கூட்டம் முடிக்கணும் அப்படின்னு கேட்டாரா.
அவன் சொன்னாங்க 9 மணிக்கு அப்படின்னு, உங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி. அல்லேலூயா. எத்தனை மணி முடிக்கணும்? 9 மணிக்கு. இந்த வந்த பிரசங்கியார் சொன்னாரா, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி, கொஞ்சம் நேரம் கூட என்ன செய்வேன், சில வேளை ஆவியானோடைய நடத்தல் படி நாங்கள் என்ன செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னாரா. உடனே பாஸ்டர் சொன்னாராம், பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் நினச்சிக்க பிரசங்கம் பண்ணுங்க, ஆனால் நாங்கள் 9 மணி ஆகும்போது நாங்கள் போயிடுவோம், அவ்வளோதான். அல்லேலூயா. நீங்கள் அப்படி போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அல்லேலூயா, நம்ம அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னா அவர் விரும்புகிற நேரம் வரைக்கும் அவருடைய பாதத்தில் இருக்கணும். திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒரு லெவலில் என்ன செஞ்சிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒரு பிரசங்கத்தில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஜெபத்தில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்களில் திருப்தி அடைஞ்சிட்டோன்னா அப்படியே மட்டுப்படுத்திடுவோம். இல்லை, என்னை நிரப்பும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய நிறைவான சபை. சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய நிறைவான சபை இது. இந்த சபையில் வரும்போது நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசன் என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசன்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன் எவ்வாறு மாறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் பொங்குதே. ஆமென். நோவா பேழை உண்டு பண்ணினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, சிலர்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. அவன் மழையே பார்த்ததில்லை. நோவாவுக்கே தெரியாது மழை பெய்யுமா பெய்யாதான்னு. ஆனால் ஆண்டவர் 2 காரியத்தை செஞ்சார். ஒன்று, ஆழத்தின் மதகளை திறந்தார். சொல்லுங்க, ஆழத்தினுடைய ஊற்றுக்கண்களை, ஆழத்தினுடைய ஊற்றுக்கண்களை. ஹல்லேலூயா. உபாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. அவன் ரகசியங்க. ஹல்லேலூயா. கண்மலை பார்த்து பேசின போது தண்ணி வந்தது, கண்மலை அடித்த போது தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ ஹல்லேலூயா, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வான்னு சொன்ன போது உள்ள இருந்து என்ன வருது, தண்ணி பொங்கி வருது. இப்போ நோவா காலத்தில் இது ஒன்றும் செய்யலை, அடிக்கலை, பேசலை, பொங்குவான்னு சொல்லலை. அவர் கட்டளையிட ஆகும். ஆழத்தின் ஊற்று கண்கள் என்ன செய்து திறந்தது, வானத்தின் மதகுகள் திறவுண்டது. கொஞ்சம் ஆவியின் கண்ணில் பாருங்களேன். இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய பேழையை உயர்த்தும்படி பரலோகத்தின் கதவுகளை கத்த திறப்பாராக. ஆழத்தின் ஆமென் ஊற்றுகளை கத்த திறப்பாராக. அல்லேலூயா. என்ன சிந்திக்க பண்ண ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகார் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறா. ஆகார் ஜெபம் பண்ண இடத்துல, பிள்ளை இருந்த இடத்துல அதனுடைய சத்தத்தை கத்தர், அவன் பிள்ளைக்காய் அழுகிற யாராவது இருக்கிறீங்களா? சத்தத்தை கேட்டு நீ இருக்கிற இடத்துல கத்தர் என்ன செய்கிறார், ஊற்றை திறக்கிறார். 2, இப்போ சிம்சோன் கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து, அவன் மலையாளத்தில் அழகாக சொல்லப்பட்டு குன்னு 1 குன்னு 2 அப்படின்னு, அவன் கும்பாரம் கும்பாரமாக கொண்டு கூட்டினாலாம் பெலிஸ்தியரை. 1000 கும்பாரம். குன்னு குன்னு அப்படின்னா மலையா 2 மலை மாதிரி அப்படி அந்த கொண்டு ஆளுகளை கூட்டினதை அப்படி போட்டாராம் சிம்சோன். தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற 1000 பேரை சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா. இப்போ 1000 பேரை கொன்ன உடனே சிம்சோனுக்கு தாகம், பயங்கரமான தாகம். ஆமென். பாருங்க, ஊழியக்காரங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணாலும் அந்த தாக நேரத்தில் தண்ணி குடிக்க நம்ம கிளாஸ் எடுத்துட்டோன்னா ஜனங்களுடைய காற்று போயிடுது.
அடிக்கடி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி, பாஸ்டர் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாரு, நம்ம கொஞ்சம் தாங்குவோமேன்னு தாங்க மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. அல்லேலூயா. நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன்னு, நான் பிரசங்கத்துக்கு இடையில தண்ணியே குடிக்காத ஆள். உங்கள் சபையில் வந்து என்ன தண்ணி குடிக்க வச்சுட்டீங்க நீங்கள். ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, அந்த சிம்சோன் 1000 பேரை கொன்ன உடனே இந்த விசுவாசிகள் என்ன செய்திருக்கணும்? எங்களுக்கு ரட்சகராய் வந்து காப்பாற்றினீங்களே ஐயா, இந்தாங்க ஐயா, நீங்கள் உயிரோடு நீரூழி இருக்கணும், கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு தண்ணி என்ன செய்திருக்கணும்? துருத்தியில் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் ஒரு பய கொடுக்கல பாருங்க. அல்லேலூயா. தண்ணி கொடுக்க கூட, இந்த விலை இல்லாத பச்சை தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. சிம்சன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் கையினால் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை தந்திருக்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் கையில் நான் இப்போ சாகணுமா அப்படின்னு சொல்லி சிம்சன் ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மை உயர்த்துவதற்கு, இந்த பேழையை உயர பண்ணுவதற்கு, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணி தரக்கு யாரும் இல்லாட்டாலும், அந்த வனாந்தரத்தில் பவர் ஹவுஸ், பம்பு ஹவுஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாக பூமியை பிளக்க பண்ணாராம். கையில் மொந்து கொள்ளுவதற்கு பாத்திரம் இல்லை. நான் என் ஆவியில் என்ன பார்க்குறேன் தெரியுமா? அப்படியே ஆமென் ஹல்லேலூயா ஃபவுண்ட் பொங்கி வருகிறது. சிம்சன் குடிக்கிறான். இந்த ஊழியம் உயர்த்தப்படுவதற்கான ஊற்றுகளை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட ஊற்றுகளை கர்த்தர் திறக்கிறார். சத்துரு மண் போட்டு மூடி போட்டவைகளை கர்த்தர் திறக்கிறார். ரெகோபோத் திறக்கப்படுகிறது. ஆமென். சபை பெருக போகிறது, சபை வளர போகிறது. சபையினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தின வல்லமைகளை எல்லாம் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் இறங்கி வந்து அதம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். எஸ், ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன் 4 சைடிலும் தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத சில ரகசியமான இடங்களில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஓ, சில பாதாள வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆவியில இந்த சில தரிசனத்தில் பார்க்கிறீங்க, சிலர் இதை ஆமென் ஆவியில உணர்கிறீர்கள். அடங்கி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஓ, பற்றி எறியட்டும், அந்த அக்கினி பற்றி எறியட்டும், பற்றி எறியட்டும், பற்றி எறியட்டும், பற்றி எறியட்டும். ஒராபால சந்தல ரகதரதலமரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆழத்தின் ஊற்றுகளை கர்த்தர் திறக்கிறார். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் வந்து தங்கிற்று. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். எங்க பார்க்கணும்? மலையை பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்க ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க. 2 பேருக்கு மலையை பார்த்துட்டு இருக்காத, இயேசுவை பார்க்கணும். ஆமென். சிலர் பணம் தர ஆளை மலையா பார்ப்பாங்க, உதவி செய்கிற ஆளை மலையா பார்ப்பாங்க. காலையிலையும் சாயங்காலம் போய் அவங்கள பார்த்து அப்படி, ஐயா நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். ஐயா நல்லா இருக்கிறீங்களா? சர்ச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஐயா, சோத்திர ஐயா. யாரை பார்க்குறோம்? ஆமென். ஆமென். ஐயா தோத்துறங்க ஐயா, தோத்துற ஐயா, தோத்துற ஐயா. என்னம்மா மகளுக்கு கல்யாணம் வருதுங்க ஐயா, சோத்திர ஐயா. அல்லேலூயா. ஆமென். இப்படி 10 தடவை சொன்னா அவர் கல்லால மனம் இழகிருமா. இழகி கல்யாணத்துக்குள்ள சீர்வரிசையெல்லாம் ஐயா கொண்டு வந்து என்ன செய்வாராம்? தருவாரா. அதனால ஐயா தோத்துற ஐயா, மகளுக்கு கல்யாணம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த 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 ஏழை இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனுடைய சகல இடுக்கணில் நின்று அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் வானத்தில்
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது, ஒத்தாசை வருகிறது. ஓ ரபாபா, பலன் செய்கிற கர்த்தர், உதவி செய்கிற கர்த்தர், அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர், அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சில நாள் உட்கார்ந்து துக்கித்து அழுது உபவாசம் பண்ணி தேவனை பார்த்து ஜெபித்த நெகேமியா சொல்றாரு, ராஜாவினிடத்திலே சகாயத்தை கேட்பதற்கு நான் வெட்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நெகேமியா புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிங்கன்னா ஒரு வசனங்க சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஒரு அஷிபான ஹந்தராதி அலரதனமடா. ஓ, கர்த்தருடைய கரம் அனுகூலமாய் வெளிப்படும். கர்த்தருடைய கரம் நீட்டினா யாரும் அடைக்க முடியாது. அந்த கரம் செயல்படும், அந்த கரம் வெளிப்படும், அந்த கரம் நன்மையை கொண்டு வரும். அந்த கரம் செயல்பட ஆரம்பித்த போது 52 நாளைக்குள்ளே 12 வாசல்கள் அடங்கின அந்த பெரிய அலங்கத்தை ராஜாக்களால் செய்ய முடியாததை, அதிகாரிகளால் செய்ய முடியாததை, ஒரு நரி ஏறி போனா விழுந்து போகணும் சொல்லப்பட்டவைகளை, எஸ் இவர்கள் இந்த மண் மேடுகளுக்கு உயிர் கொடுப்பார்களா என்று சொல்லி பரியாசம் பண்ணினவர்களுக்கு எதிராக எழும்பின சம்பல்லாத்துகள், தொபியாக்கள், கேஷேம்கள் போன்றவர்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு 52 நாளைக்குள்ள அலங்கத்தை கர்த்தர் கட்டி முடிக்க பண்ணினது போல இந்த பேழையை குறிக்கப்பட்ட நாளிலே அரராத் என்கிற பர்வதத்திலே கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்களேன், தேதி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஐயா அம்மா என்ன பார்த்து சொல்லல, பக்கத்தில் இருக்கிற ஆளை முகத்தை பார்த்து, கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தேதி? ஹல்லேலூயா. 52 நாள், அது தேதி கிடையாது, 7ஆம் மாதம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த தேதியில? 17ஆம் தேதியில. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறக்கிற தேதியை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. இருக்கா இல்லையா? நம்முடைய எலும்புகள் உருவாகக்கூடிய நாளை கர்த்தர் என்ன செய்து வச்சிருக்கிறார்? குறிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, பிறப்பின் நாளை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார், மரணத்தின் நாளை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போடுகிற நாளை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார். அஸ்திபாரம் போட்டு வேலை முடிச்சு பிரதிஷ்டை பண்ணுகிற நாளையும் கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். திருமண நாளை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார். அவன் யார்ட்டையும் பேசுறாரா ஆண்டவர்? நடக்காதுன்னு சொல்லாதீங்க, நடக்கும். அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். குறிக்கப்பட்டிருக்கிற நாளுக்கு தரிசனம் இனியும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, சீக்கிரமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க இப்ப கட்டிட்டு இருக்கிற ஆலயத்தை விட பெரிய ஆலயத்தை கர்த்தர் தருவாருன்னு? ஆமென். இது சின்ன ஆலயங்க. ஆமென். இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு இது போதாதுங்க, போதாதையா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப சின்னதுங்க. என்ன பாஸ்டர், இங்கே வந்து நாங்கள் பெருசாக நினச்சோம், நீங்கள் சின்னதுன்னு சொல்கிறீங்களே. ஹல்லேலூயா. இது சின்ன ஆலயங்க. ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? இல்லை இல்லை இல்லை. வடக்கை பார்த்து கொடு என்று, தெற்கை பார்த்து வைத்திராது என்று சொல்லுகிற கர்த்தர் பெரிய விசாலமான இடத்தை உங்களுக்கு தருவாராக. மந்தை பெருகிறது போல மனுஷரை கர்த்தர் பெருக பண்ணுவார். இது ஒரு கையளவு மேகம்தான், ஆனால் பெரிய மழை பின்னால் வரப்போகுது.
இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தான். ஆனால் இதை விட மேன்மையானதை கர்த்தர் செய்வார். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். அதை கர்த்தர் செய்வார். அவன் அதற்கான நாளை கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே கர்த்தருடைய ஆலயம் அதை கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் சேர்ப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வேலையை யாராவது சேர்ந்து தூக்கிட்டு வந்தா எத்தனை பேர் சேர்ந்து தூக்கி அதை கொண்டு வந்து அந்த மலைக்கு மேல வைக்க முடியும்? ஆமென். இந்த வேலைக்குள்ள எத்தனை யானை இருந்துச்சு, எத்தனை ஹிப்போபோட்டமஸ் இருந்துச்சு, எத்தனை மிருகங்கள் இருந்துச்சு, எத்தனை டன் வெயிட் இருந்துச்சு. எந்த மனுஷனாலும் இதை தூக்கி மேலே கொண்டு வந்து நினைச்ச முடியாது, நிறுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. வாழ்க்கையினுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசோ, எவ்வளவு பெருசோ, எவ்வளவு தேவை பெருசோ, அதை குறிச்செல்லாம் கலங்காதீங்க, கலங்காதீங்க. உங்களை கர்த்தர் உங்களுக்காய் வைத்த சாரத்திலே, உங்களுக்காய் வைத்த இடத்திலே உங்களுடைய பிள்ளையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தலைமுறையை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல சரியா கொண்டு வந்து வைப்பார். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், மனுஷனை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதிருங்கள், சொந்தக்காரங்களை பார்க்காதீங்க, பணம் தர்றவங்களை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்பணும்? நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. எஸ், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், இயேசுவே என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை. Thank you Lord. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. Hallelujah. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், எஸ், இல்லை என்றாலும், பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என்றாலும், நான் யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. வலது கரத்தை உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமென். உங்களை பார்த்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். முதலும் பொருளும் இல்லாதவனை கர்த்தர் முதலாளியாய் உயர்த்துவார். எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவரை அரசனாய் கர்த்தர் மாற்றுவார். தாவீது
ஆமென். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஸ்தானத்திலிருந்து இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் கொண்டு வருவதற்கு எந்த பேக்ரவுண்ட் இருந்துச்சு சொல்லுங்க? என்ன தகுதி இருந்துச்சு? அபிஷேகம். அபிஷேகம். இந்த நதி உயர்த்தினது. சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பை சிங்காசனத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சாரு. சொப்பனை என்ன ஆகும்னு சொல்லி 11 சகோதரர்களும் கேட்டாங்க. அம்மா கேட்டா, அப்பா கேட்டாங்க. கடிந்து கொண்டாங்களாம். ஆனாலும் சொப்பனத்தை தந்தவர் கர்த்தர் என்றால், தரிசனத்தை தந்தவர் கர்த்தர் என்றால், யோசேப்புக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே குறிக்கப்பட்ட நாள் வந்தபோது ஒரு 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார பண்ணினார். ஒரு 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே ஆடுகளுக்கு பின்னே வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்த தாவீதை சிங்காசனத்திலே கர்த்தர் உயர்த்தினார். ஒரு 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே ஆமென் ஒரு பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே ஒரு சவுலை கர்த்தர் சந்தித்தார். ஒரு தேதி இந்த சபைக்கு கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு நாளை இந்த ஊழியத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த குடும்பங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். என் வேளை இன்னும் வரலன்னு சொன்ன ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரத்தில் எழும்பி பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரே, அதை ஆண்டவர் உங்களுக்காக சகலத்தையும் அதனதன் காலத்தில் தேத்தியாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலத்தையும் அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படுவது இல்லை. ஆகவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Thank you Lord. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் மேலாக என்ன செய்யப்படுகிறது? ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். இந்த ஊழியத்துக்கிடமாய் ஜனங்கள் ஓடி வருவார்கள், ஜாதிகள் ஓடி வருவார்கள். கடற்கரை மணலத்திலான திரளான கூட்டம் வரும். இந்த ஆலயமாகிய பர்வதம், உடைய குடும்பமாகிய பர்வதம், உடைய பிள்ளைகளாகிய பர்வதம் அரராத் என்கிற மலையிலே ஆமென் குறிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் கொண்டு வந்து வைப்பா. ஆமென். ஹல்லேலூயா. 7 மலையை சொல்லணும்னு நினைச்சேன், ஒரே மலையிலேயே சுத்திட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் மலைக்கு போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். 2வது பர்வதத்தினுடைய பேர் சொல்லுங்க. யெகோவா ஈரே இல்ல, அந்த பர்வதத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த மலைக்கு ஒரு பேர் மோரியா மலை. சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மோரியா மலை என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற இடம். பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, என்னிடம்? மோரியா மலைனா கர்த்தரை ஆராதிக்கிற இடம். ஹல்லேலூயா. சோதரன், ஆராதனைக்கு வந்த சில நபர்களை சொல்ற இந்த இடத்துல யாரெல்லாம் வந்தாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, கழுதை, வேலைக்காரங்க. சொல்ற புரியுதா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? தமிழ் தானே நான் பேசுறது? சோதரன், யாரெல்லாம் ஆராதனைக்கு வந்தாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, வேலைக்காரங்க, கழுதை.
அல்லேலூயா. இந்த 4 கூட்டமும் எல்லா சபையிலையும் இருக்கும். ஆராதனைக்கு வர்றத ஆட்கள்ல, அல்லேலூயா, திரும்ப சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, வேலைக்காரங்க, கழுதைகள். சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, வேலைக்காரன், கழுதை. ஸ்தோத்திரம். நீ கீழே இருந்து மேலே சொல்லுவோம். கழுதைகள் எல்லாம் கரம் உயர்த்தி உரலையே சொல்லுவோம். 2 கழுதை தான் இருக்கு. அல்லேலூயா. வேலைக்காரங்க எல்லாம் கையை உயர்த்தி உரலையே சொல்லுவோம். இனி சொன்னா உங்களுக்கு புரியும். ஈசாக்கெல்லாம் கையை உயர்த்தி உரலையே சொல்லுங்க. ஆபிரகாம் எல்லாம் கையை உயர்த்தி உரலையே சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கழுதை தேவையான விறகெல்லாம் சுமந்து கொண்டு வந்த கழுதை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தபோது கழுதையை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே நீ என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அதுதான் கழுதை. சொல்லுங்க, குறிக்கப்பட்ட இடத்துல வரும், நிற்கும். ஆனால் இந்த கழுதை திரும்ப வரும்போது ஆளுக பார்த்து கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த? என்ன சொல்லும்? சொல்லுங்க, ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன். அம்மா மோரியாமல் என்ன ஆராதனைன்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன 100% சரிதான். ஆனால் இந்த கழுதை என்ன சொல்லும்? ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. இந்த கழுதையை பார்த்து கேளுங்க, நீ ஆராதிச்சியா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்த கழுதை எங்க நிக்கி? தூரமா நிக்கி. மலைக்கு வரல. இது உன்னதமான அனுபவத்துக்கு என்ன செய்யல, வரல. வெளியே எங்கேயோ நிக்குது. இது சில ஆட்கள் அப்படிதான் உள்ள வந்தாங்கனாலும் அங்க மனசு எங்க இருக்கு? இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை சேவிக்கிறார்கள், அவங்களுடைய உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கு. அதான் கழுதை. அல்லேலூயா. உதட்டிலிருந்து வருகிற ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். இருதயத்துக்குள்ள இருந்து ஆராதனை வெளிப்படணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கழுதை கை தட்டுச்சா? கழுதை பாட்டு பாடிச்சா? கழுதை வசனம் கட்டுச்சுதா? அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம பாடுவோம், முழு உள்ளத்தோடு. பேசாம இருடா. முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா. இங்க பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, அங்க 2 பிள்ளைங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நம்ம எப்படியே சிரிச்சுட்டு முழு உள்ளத்தோடு. இந்த பெந்தகோஸ்துக்காரங்கள மாதிரி பொய் சொல்றதுல கெட்டிக்காரங்க வேற யாருமே இல்லை. பாடுறது எப்படி? ஆனா வாக மட்டும்தான் பாடுது, உள்ள எங்க இருக்கு? அல்லேலூயா. உள்ள வரும்போது உள்ள வரணும். மோரியா மலைக்கு நம்ம வந்தா போதாது. கழுதையும் ஆராதனைக்கு தான் கூட்டு வந்தாங்க. ஆனா என்ன செய்யிச்சு? வெளியே நிக்கி. வேலைக்காரன், கூலிக்காரன், அவன் கூலிக்கா வந்தவன். யார் கொடுக்கிற கூலிக்காக? ஆபிரகாம் கொடுக்கிற கூலி. அவனுடைய நோக்கெல்லாம் தன்னுடைய பசி தீரணும், தன்னுடைய வாய் வயிறு தன் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆமாம். இந்த விறகை சுமந்துட்டு வந்தா, ஆமாம், இந்த வேலை முடிச்சு வரும்போது ஆபிரகாம் ₹1 பணம் தருவார், அதை வாங்கிட்டு போகணும். ஆமாம். சரீர சுகத்துக்காக, தற்காலிகமான விடுதலைக்காக, தற்காலிகமான சுகத்துக்காக, ஆமென், இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக மட்டும் வந்து, ஆமென், வியாதி வந்த நேரத்தில் முழங்காலில் நிற்கிறாள். கஷ்டம் வரும்போது வந்து முழங்காலில் இருந்து கண்ணீர் விடுகிற ஆள் எல்லாம் யாருன்னு கேட்டா கூலிக்காரன். யாரு இருக்கிறீங்களா இங்க? அல்லேலூயா. ஆமென். அவங்க தேவையெல்லாம் என்னதான்? கூலி கிடைக்கணும், முட்டு வலி போகணும். அவன் இந்த முட்டு வலி போச்சுன்னா அடுத்து வயிற்று வலி வரும். அப்போ பிறகு வயிற்று வலி போகிற வரைக்கும் வருவோம். வயிற்று வலி போன பிறகு பல்லு வலி வரும். அப்போ பல்லு வலி போகிறதுக்காக, பல்லு வலி போன பிறகு அவன் சோத்துறான். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி, ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பாஸ்டர் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஜெப குறிப்புன்னா, நான் என் வாகனத்தை, காரை
உள்ள நிறுத்துறதுக்காக கேட்டை திறந்தேன், நாய் வெளியே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சோத்திரம். இனி ஒரு அம்மா அனுப்பியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நானும் நல்ல சோத்திரம். சில நேரத்தில் இந்த ஜபக்குறிப்பு நம்ம கேட்கணும் பாருங்க. டிவிலெல்லாம் நம்ம செய்தி போகிறதுனால ஃபோன் நம்பர் இருக்கும், பார்த்துட்டு ரொம்ப பாஸ்டர் இருக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், போயிட்டு பாஸ்டர் காணாமல் போயிட்டு பாஸ்டர், ஆமாம் என் பிள்ளை போன மாதிரி இருக்குது பாஸ்டர் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன், என் வீட்டில் இருந்த பூனை காணாமல் போயிட்டு பாஸ்டர் ஜெபம். ஹல்லேலூயா. வேலைக்காரன் சொல்லுங்க, வேலைக்காரன் சாப்பாட்டுக்காக. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இனி நான் மூணாவது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். கழுதையும் வேலைக்காரனும் யாருன்னா, கழுதையும் வேலைக்காரனும் ஆராதனைக்காய் ஆயத்தம் இல்லாமல் வருகிறவர்கள் தான் கழுதையும் வேலைக்காரனும். சொல்ல புரியுதா? இந்த ஆராதனைக்காக எந்த ஆயத்தமும் இல்லாத வருகிற ஆளுகளுக்கு பேர் தான் கழுதை, அது வேலைக்காரன். அவனுக்கு ஆயத்தப்படவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆபிரகாம் சொல்லுவார், எடு விறகெடு, அவன் கத்தி எடு, கழுதைக்கு மேலே வை, போவோம். இது அப்போ தான் வந்திருக்கும், அங்கேருந்து பிடிச்சிட்டு வர இதுக்கு மேலே வைக்க போக. ஆனால் ஹல்லேலூயா, ஆராதனைக்கு வருகிற ஆபிரகாமை கேட்டால் அவர் ராத்திரியை ஆயத்தமாயிட்டு இருக்கிறார். ஓ, ஆராதனைக்கு வருகிற ஈசாக்கை பார்த்தால் அவர் அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஆராதனை என்றால் மோரியா மலையில தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்றால் ரெண்டு காரியம் முக்கியம். ஒன்று ஆயத்தம், அடுத்தது அர்ப்பணிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணினவன், ஆமென். ஈசாக்கு அர்ப்பணித்தவர். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு சும்மா வரக்கூடாது. ஆமென். பாருங்க, காலையில் எழும்பி ஆமென் சில அம்மாமாரு ஆமென் சாரி கிடச்சது ப்ளவுஸை காணவுன்ட்டு இருக்கும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டத்துக்கு வர்ற நேரத்தில் சாரி எடுத்தாச்சு, இப்போ சாரிக்கு மேட்சிங் வேணுமே. புரியல, எங்கே போச்சுன்னு காணோம். அது தேடி 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 ஆமென் சோத்திரம். ஃபாஸ்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்காம இருந்தா சரியா? ஹல்லேலூயா. என்ன காணோன்னு தேடி தேடி இப்போ ½ அன் ஹவர் லேட்டு. ஆமென். 10 மணிக்கு ஆராதனைக்கு வர வேண்டிய ஆளு இப்போ ப்ளவுஸை தேடி தேடி மாற்றி மாற்றி இதை உடுக்கா அதை உடுக்கான்னு ஆலோசிச்சு எத்தனை மணி நேரம் போச்சு. ஆமே, இங்கே வந்து உட்கார்ந்த உடனே ஆமேன் ஆவியில் நிரம்பிடும் பாருங்க. அதில் வேற எப்படி தான் ஆவி வந்துன்னு தெரியலை. அங்கே வீட்டில் இருந்து இறங்கும்போது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, ஆரம்ப நாட்களில் குடும்பமாய் ராத்திரியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. சபையில் சனிக்கிழமை ராத்திரி ஒரு ஜெபம், ஆயத்த ஜெபம், காத்திருப்பு ஜெபம், அப்படிதானா? ஹல்லேலூயா. எதுக்காக? ஆண்டவரே, நாளை தினத்தில் ஆராதனைக்கு போகிறோம், அந்த ஆராதனையில் தேவ மகிமை வெளிப்படணும். உண்மையான ஒரு தேவ விசுவாசி, உண்மையான ஒரு ஆபிரகாம்னா ஆமென் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆயத்தமாக இருக்கணும். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி அன்னைக்கே பேண்டு சட்டை ஆமென் எல்லாம் தேய்ச்சி துவைச்சி அதை ரெடி பண்ணி ஆமென் அதை எடுத்து இது ஞாயிற்றுக்கிழமைக்கான ட்ரெஸ்ஸு, இது ஞாயிற்றுக்கிழமைக்கான காணிக்க, இது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கொண்டு போக வேண்டிய பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சனிக்கிழமை ஆயத்தமாகி ஞாயிற்றுக்கிழமை ஆமென் ஸ்டவ்வுக்கும் அடுப்புக்கும் ஆமென் எல்லாத்துக்கும் ஆமென் ஓய்வை கொடுத்து காலையில் எழும்பி குடும்பமாக ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு என்பதாய் வருவதாக. நாங்கள் ஆலயத்தினுடைய வாசலில் போகும்போது தேவ மகிமை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி அவன் 10 மணிக்கு ஆராதனைனா ஒரு 9 மணிக்கு இல்லை 9:30 அதுவும் போட்டு 9:45 வந்து உள்ள முழங்கால் போட்டு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 மணிக்கு அவன் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும். புரியவே மாட்டேங்குது, நான் பேசுற அந்நிய பாஷை போல இருக்கு. ஹல்லேலூயா.
இது 10 மணிக்கு வந்து இங்கே தேடிட்டு இருப்போம். வந்துட்டாங்களா? சரி, ஆளுக்கு வரலை, ஒரு பாட்டை பாடுவோம். ஆமென். 2 பாட்டு ஆயிடுச்சு, இனி கொஞ்சம் கூட வரட்டும். அது வரைக்கும் 3ஆவது பாட்டு என்ன செய்வோம்? இங்கே நடக்காது. அதுக்காக சோத்துறோம். எங்கள் சபையில அது நடக்காது. எங்கள் சபையில் 6:30க்கு ஆராதனைன்னா நாங்கள் வந்துடுவோம். ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். ஆமென். கர்த்தர் நமக்காய் குறித்த ஒரு இடம் இருக்கிறது. நிறைய மலை இருக்கு. ஆபிரகாம் நடந்து வந்த வழியிலெல்லாம் நிறைய மலை இருக்கு. 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்தாரா. இந்த 3 நாளைக்குள்ள எத்தனை மலையை தாண்டி வந்திருப்பாரு. அல்லேலூயா. போய் ஆராதிக்கிறது தப்பே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போய் ஆராதிங்க, எங்களுக்கு என்ன பாஸ்டர்? ஆமென். அப்படி அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்லுவேன். அல்லேலூயா. எங்க வேணாலும் போய் ஆராதிங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஈசாக்குக்கு பதிலான ஆட்டுக்குட்டி என்ன செய்யாது? சொல்ற புரியுதா? சபை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். நான் கொஞ்ச நேரமா எழுப்புதல பேசிட்டு இருந்த போது இருந்த அபிஷேகம் வல்லமை கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் உங்களுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகிறார்கள்? ஏன் பிள்ளைகள் இழந்து போனீங்க? காரணம், நாட்டின இடத்துல உறுதியா இல்லை. குறித்த மலையில வந்து நம்ம கர்த்தரை ஆராதிச்சா ஈசாக்கு கழுத்துல கத்தி வைக்கப்படுவது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஈசாக்கு அடிமையா போக மாட்டான். ஈசாக்கினுடைய மண்டையும் அவன் தலையும் உடலையும் சுமந்துட்டு வருவாங்கன்னு சொல்லி உலகம் காத்திருக்கும். ஆனால் ஈசாக்க சுமந்துட்டு வர மாட்டீங்க. ஈசாக்கு பலி செலுத்தின பிறகு பலி மிருகமாகி ஆட்டுக்குட்டிய தன்னுடைய தோளின் மேல சுமந்து கொண்டு வருவான். பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டாகணும்னா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்துல நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல ஆயத்தத்தோடு கூட வந்து ஆராதித்தால் அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க என் ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். குறிக்கப்பட்ட மலையில வந்து ஆராதிக்கணும். அந்த குறிக்கப்பட்ட மலையில 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில பேழையை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் வச்ச இடத்துல நீங்க நின்று ஆராதிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறிக்கப்பட்ட நாள்ல வரும். 2 ஆண்டவர் காண்பித்த அந்த மலையில எவ்வளவு தூரம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்தை தேடி வந்தா அந்த இடத்துல வரும்போது உனக்கு பதிலாய் உன்னுடைய பிள்ளை கேட்ட கேள்விகள் இருக்கிறது. அப்பா கத்தி இருக்கிறது, அப்பா விறகு இருக்கிறது, அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? விசுவாசத்தோடு ஒரு தகப்பன் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஓ ஜீசஸ். ஆமென். கொஞ்சம் கவனிங்க. பாஸ்டர், நான் உங்களை கனம் பண்ணுகிறேன், உங்களை மதிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க செய்கிற இந்த கனமான ஊழியத்துக்கு உங்களுடைய சந்ததி ஆமென் உங்களை கேட்காமலே, நீங்க கட்டாயப்படுத்தாமலே அது தன்னை அர்ப்பணித்து வந்தது. ஏன் வந்து தெரியுமா? என் தகப்பனும் தாயும் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னுடைய தேவையை சந்திக்கிறவர் என்பதை நீங்க சொல்லாமலே அது கண்டது. எகிப்தின் நன்மைகளை அனுபவிப்பதை பார்க்கலாம். பார்வோனுடைய குமாரத்துக்கு பிள்ளை என்கிறதை ஆமென் அந்த ஸ்தானத்தை காட்டிலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அதை தெரிந்து கொள்ளுகிறது என்ற ஒரே ஒரு காரியம்தான். எங்க அப்பா சொன்னது மாதிரி ஆமென் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. எங்களுக்கு ஒரு யெகோவா ஈரே இருக்கிறது. என் அருமை தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க உண்மையாய் கர்த்தரை சேவிப்பீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ஒன்ன கூட சத்துரு தொட முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றையும் பிசாசு பறித்து கொண்டு போக முடியாது. ஒரு குழந்தை கூட இந்த உலகத்துக்கு பின்னால போக முடியாது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு வரணும். ஆராதனைக்கு ஜெபத்தோடு வரணும். ஆராதனைக்கு நடுக்கத்தோடு வரணும். குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக ஆராதனைக்கு வரணும். ஆராதனை முடிகிற வரைக்கும் பூரணமான இருதயத்தோடு கூட ஆராதனையில பங்கு பெற வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா என் ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கிறதுல அவர் முதலிடத்தில் இறங்கி நிற்பார். ஹல்லேலூயா. ஆமென். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை
கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலையும் தோன்றவில்லை. ஹல்லேலூயா. அவன் கத்திய கையில பிடிச்சிட்டு, தீய கையில பிடிச்சிட்டு, விறகுகளை சுமந்து கொண்டு வருகிற மகன் கேட்கிறான், அப்பா கத்தி இருக்கிறது, அப்பா அவன் நெருப்பு இருக்கிறது, அப்பா விறகு இருக்கிறது, வலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஹல்லேலூயா. அப்பா அவன் இப்படியெல்லாம் நடக்கிறோமே, எப்படி தேவை சந்திக்கப்படும், எப்படி காரியங்கள் நடக்கும்? ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு முன்பதாய் பதறி போயிருப்பார் ஆபிரகாம். இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், நான் ஆயத்தமாகிற போது என்னிடத்தில் சொன்னவர் எனக்கு முன்பாக அங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீடர்களுக்கு காட்சி அளித்தார். ஆமென். உயிரோடு கூட இருந்தபோது 5 அப்பத்தை எடுத்து 5000ங்களை போஷித்தார். அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆனால் அவன் 7 சீஷர்கள் இயேசுவை விசுவாசிக்காம திரும்பவும் படகை எடுத்தார்கள், திரும்பவும் வலையை எடுத்தாங்க, திரும்பவும் மீன் பிடிக்க போனாங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. ஏ பேதுருவே, லூக்கா 5ல சொல்லப்பட்டது போல உன் வாழ்க்கையில ஒன்னும் அகப்படாதிருந்த நாளில இயேசுவை நீ சந்தித்து 2 படகுகள் நிறைய மீன்களை நீ பெற்றுக்கொண்டாய். ஆனால் மறுபடியும் உனக்குள்ள விசுவாசம் இல்லாதபடியினால ஆண்டவரை விட்டு தூரமாய் நீ போயிருக்கிறாய். ஆனால் உன்னை திட்டாம, ஆமென், உன்னை ஹல்லேலூயா குறை சொல்லாம இயேசு தாமே வந்து மீனை பிடித்து கறி நெருப்புண்டாக்கி அவனுக்காக அதை சுட்டு வைத்து காத்திருக்கிறார்னா என் தேவன் எவ்வளவு நல்லவர். அவன் ஒரு பின்மாற்றக்காரனுக்காக கூட என் ஆண்டவர் ஆயத்த பண்ணி வைப்பார் என்று சொன்னார். உங்களையும் அவர் மறந்துகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுக்காக எனக்கான தேவைகளை சந்திக்கிற ஒரு பர்வதம் உண்டு. யெகோவா இரே. நான் பார்க்கிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறது, பூரணமான வரங்கள் இறங்கி வருகிறது, பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஓ, நீங்கள் அறியாத இடத்துல கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணுகிறார். ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க, ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுங்க. ஆலயத்தில் வந்த கழுதைய மாதிரி இருக்க கூடாது, ஆலயத்தில் வந்த வேலைக்காரங்கள மாதிரி இருக்க கூடாது. ஒரு ஆபிரகாமை போல எதையும் ஆண்டவருக்காய் இழப்பதற்கு தயாராக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பிள்ளை முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? ஹல்லேலூயா. பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் ஆலயத்துக்கு வந்த ஆட்கள் பிள்ளை கிடைச்ச பிறகு ஆலயத்துக்கு வராது. ஏன்னு கேட்டா பிள்ளை பாஸ்டர் இருக்கும். சொன்ன புரியுதா? ஹல்லேலூயா. வேலை இல்லாத நாட்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வந்த ஆட்கள் வேலை கிடைச்ச பிறகு எங்க வராது? ஆமே. வாகனம் இல்லாத காலத்தில் ஆலயத்தில் வந்த ஆட்கள் வாகனம் வந்த பிறகு, வீடு இல்லாத நாட்கள் ஆலயத்தில் வந்து முன்னால் நின்ற ஆட்கள் வீடு கிடைச்ச பிறகு, வருமானம் இல்லாத போது ஆண்டவரை நேசித்த ஆட்கள் வருமானங்கள் வசதிகள் வந்த போது ஃபேமஸ் ஆனா. அதுலேயும் சில ஆட்களை பார்க்குறோம், ரொம்ப வசதி வாய்ப்பு வந்துட்டுனா அவங்க பக்கத்தில் இருக்கிற சாதாரண சபைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பிறகு கொஞ்சம் கலர்ஃபுல்லான இடத்துக்கு தான் போவாங்க, கொஞ்சம் தூரமாக தான் போவாங்க. அப்படின்னா அவங்கள கண்டிக்க மாட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு ஸ்தானம், மானம், மரியாதை எல்லாம் அங்கே பெருசாக கிடைக்கும். இருக்கிற இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஆபிரகாம் அப்படி இருக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார். சொல்ற புரியுதா? 25 வருஷம் காத்திருந்து கிடைச்ச பிள்ளை 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 நேசகுமாரன். சொல்லுங்க, எது? நேசகுமாரன். இதை நான் தரமாட்டேன்னு அவன் சொல்லலை. எல்லாவற்றையும் தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? என் படிப்பை விட, என் வேலையை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் பெற்றோரை விட, எனக்கு இருக்கிற கல்யாணங்களை விட, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை எனக்கு முக்கியம்.
அல்லேலூயா. கர்த்தரை நான் நேசிப்பேன், கர்த்தருக்கு நான் முதலிடத்தை கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. கண் அடைச்சிட்டு கர்த்தரை நம்பலாம். சொல்லுங்க, கண் அடைச்சிட்டு நம்பலாம். ஏன்? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே வழி நடத்துகிற கர்த்தர், ஈரமில்லாத கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிற கர்த்தர், லிபியாதான் என்று சொல்லக்கூடிய கடல் யானையை தகர்த்து அதை ஆமென் காடை பட்சிகளாய் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா, ஆமென். ஒரு திமிங்கலத்தினுடைய குட்டி ஒரு நேரம் எத்தனை லிட்டர் பால் குடிக்கும்னு தெரியுமா? திமிங்கலம் பார்த்துருக்கீங்களா? ப்ளூ வேல். ஆமென். ஒரு நேரம் ஒரு டைம் அதனுடைய குட்டி 500 லிட்டர் பால் குடிக்குமா? உங்க வீட்டில் எத்தனை லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சிருக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு ஆகும் அதனுடைய தண்ணி? ஆமென். சோத்திரம். 5 ரூபாய்க்கு இல்லை 25 ரூபாய்க்கான ஆமென் பால் பாக்கெட்டுக்காக நம்ம கவலைப்படுறோம். 50 ரூபாய்க்கான பாலுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு ஆராதனையில் வந்து ஆமென் எம்எம்எல்ஏ மாதிரி துக்கப்பட்டிருக்கிறோம். திமிங்கலம் துக்கப்படுதா? இந்த 500 லிட்டர் பாலை ஒரு நேரம் ஒரு டைம் கொடுக்குற யாரு? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவர். உங்களுக்கு புரியுதா? ஆமென். எல்லா குருவி இனங்களும் குஞ்சுக்கு அது பொறிச்ச உடனேயே ஆகாரத்தை கொடுக்குமா? ஆனால் காகம் முதல் 7 நாளைக்கு கொடுக்க முடியாது. காகத்தினுடைய குஞ்சினுடைய வாய் துறக்கப்படுவதில்லை. அதுல கொத்தி கொடுத்துனா குஞ்சு செத்து போகும். ஆனா அந்த 7 நாளும் அந்த காகத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறோம். யார் தெரியுமா? சயின்ஸுக்கு தெரியாது, கர்த்தர் கொடுக்கிறார். அதை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிற தேவன். கர்த்தர் காண்பித்த மலையில வருவீங்கன்னா உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற யெகோவா ஈரையாக அவர் வெளிப்பட வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பர்வதமாகிய இந்த ஆலயம் பர்வதங்களுடைய கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். 2 மலை குறித்து சொன்னேன். ஒன்று அரராத் மலை. அவன் கர்த்தருடைய ஆலயத்தை உங்களை உயர்த்துவதற்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். அந்த நாள் 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. அப்படியே நீங்க நம்பினா உங்களுக்கு 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில செய்வார். இல்லை ஆமென் ஹல்லேலூயா எனக்காக ஒரு நாளை குறிச்சிருக்கிறார்னா உங்களுக்கான ஒரு நாள் வேற ஒரு தேதியா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நாளை குறிச்சிருக்கிறார். ஆமென். குறிக்கப்பட்ட நாள் இருக்கிறது. குறித்த நாளில் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா ஆமென். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியது என்னன்னா ஆண்டவர் சொன்ன அளவின்படியே வேலை செய்யணும். சொல்லுங்க. எப்படி? சும்மா எல்லாம் வேலை மேல வராது. ஆண்டவர் தந்த பிளானின் படி செய்யணும். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரன் தந்த பிளானின் படி எல்லாம் செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சோத்திரம். இந்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருந்தான். ஒரு சம்பவம்னாலும் அதில் ஒரு சரித்திரம் இருக்கு. இந்த சிலுவை எல்லாரும் சுமந்து கொண்டு போகிறாங்க. போகும்போது ஒரு மனுஷன் பார்க்குறான், இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த அதனுடைய அளவு சைஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அவனால் தூக்க முடியாத வெயிட்டாக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது. ஆகவே அவன் என்ன செஞ்சானா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை சின்னதாக்கி அவனுக்கு தூக்கக்கூடிய சைஸுக்கு அவன் செஞ்சு வந்துட்டான். ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல போகும்போது அவன் ஒரு பெரிய பிளவு. இந்த பிளவை தாண்டி போகணும்னா அவரவர் கொண்டு வந்த சிலுவை இங்கேருந்து என்ன செய்யணும்? ஒரு பாலம் மாதிரி போடணும். அப்போ இந்த கட் பண்ணாத ஆளெல்லாம் அதை பாலமாக போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மனுஷன் அல்லேலூயா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானே. நம்ம ஆளுங்க தான் ஆறாதில்லை, அங்கே இங்கே சிலதெல்லாம் கட் பண்ணிடுறது. அவன் மதத்தின்படி கட்டப்படணும். குடும்பம் கட்டப்படணும். இதில் கூட்டங்கிற அதாவது கூடாது, குறைக்கவும் கூடாது. ஒரு ஆமே சொல்லுங்க.